அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். அதாவதுங்க, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது அப்படின்றத பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்று நினச்சிட்டு இருப்போம்ல, யார் நினைக்கிறது கரெக்டு அப்படின்றத பார்த்துடலாம் கதையின் முடிவில். வாருங்கள். விஜயாபுரி என்ற நாட்டை விவேகவர்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் அரசவையில் நன்கு கற்றறிந்த அறிஞர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அரசர் ஒரு நாள் அந்த அறிஞர்களை பார்த்து, அறிஞர் பெருமக்களே, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்டதும் முதல் அறிஞர், வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர்தான். உயிர் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒன்றுமே அனுபவிக்க முடியாது என்றார். இரண்டாவது அறிஞரோ, மன்னா, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான். அறிவில்லாமல் ஒருவரும் வாழ முடியாது என்று பதிலளித்தார். அடுத்தது மூன்றாவது அறிஞர் எழுந்து, அரசே, வாழ்க்கையில் பொறுமையின்றி நாம் ஒரு கணம் கூட வாழ முடியாது. எனவே மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான் என்று பதிலளித்தார். நான்காவது அறிஞரோ, அரசே, நம் பூமிக்கு வேண்டிய ஆற்றல் சூரியனிடமிருந்து தான் கிடைக்கிறது. சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் கிடையாது. எனவே சூரியன்தான் உயர்ந்தது என்றான். ஐந்தாவது அறிஞரோ, வாழ்க்கையில் அனைத்து இருந்தும் அன்பு இல்லாவிட்டால் மனிதன் வாழ்ந்து ஒரு பயனும் இல்லை. எனவே அன்புதான் மிக மிக உயர்ந்தது, மதிப்பு வாய்ந்தது என்றார். இறுதியாக ஒரு அறிஞர் எழுந்து, அரசே, காலம்தான் அனைத்தையும் விட மிக மிக மதிப்பு வாய்ந்த பொருள். நமக்கு காலம் இல்லை என்றால் உயிர் இருந்து என்ன பயன்? அறிவை பயன்படுத்த நமக்கு நேரம் ஏது? பொறுமையாக இருக்க ஏது அவகாசம்? சூரியனை பயன்படுத்த ஏது காலம்? அன்பை காட்டுவதற்கு ஏது வாய்ப்பு? எனவே உலகிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான் என்று கூறினார். அரசர் வியந்து பார்த்தார் அந்த அறிஞரை. எனவே அத்தகைய காலத்தை வீணாக்காமல் நம்முடைய ஆக்கப் பணிகளுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் அதனை பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். அரசர் அந்த ஆறாவது அறிஞர் கூறிய கருத்து தான் சிறந்த கருத்து என்று பாராட்டி, காலத்தின் அருமையை குறித்து மிகவும் அழகாக விளக்கிய ஆறாவது அறிஞருக்கு அவர் மனம் விரும்பும் வகையில் எண்ணற்ற பரிசுகளை கொடுத்து பாராட்டினாராம். அது மட்டுமல்ல, அவரை தனது அமைச்சராக நியமித்து கௌரவப்படுத்தினார். மற்ற 5 அறிஞர்களையும் அரசரின் செயலை பாராட்டினார். இதனுடைய நீதி என்னவென்றால், காலம்தான் இவ்வுலகிலேயே விலை மதிக்க முடியாத பொருள். காலத்தை தவறவிட்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எனவே இளமையிலேயே நன்கு கற்க வேண்டும். காலம் உணர்ந்து, காலத்தை உணரவில்லை என்றால் நாம் என்ன ஆகிவிடுவோம்? காலாவதியாகி விடுவோம் என்பதுதான் உண்மை என்று கூறி, காலத்தின் அருமையை உணர்ந்து மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். காலம்தான் மதிப்பு வாய்ந்தது என்று. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.